பஜனைக்கு போனா வீண் போகவே மாட்டான். இது என்னைக்கும் சாஸ்வதமா எழுதிக்க வேண்டிய விஷயம். நாம சங்கீர்த்தனத்துக்கு போறவா ஒரு நாளும் வாழ்க்கையில் வீண் போகவே மாட்டான். இந்த லௌகீக கல்வி கைவிட்டாலும் விடும், பஜனை கைவிடவே விடாது. ஏகப்பட்ட பிரமாணங்கள் இருக்குது நிஜமாவே. நாம சங்கீர்த்தனம் அதுக்கு ஒரு அபங்கமே இருக்கு. கோணி கதி ஐக்கியேலே சாது சந்த வாயாங்கேலேன்னு ஒரு அபங்கம். அவர் என்ன சொல்றார் அதுல, பஜனைக்கு போய் கெட்டு போனவன் ஒரு ஆளை காட்டுங்கிறார். ஒரே ஒரு ஆளை காட்டுங்கிறார். ஆசையோட ஸ்ரத்தையோட பஜனை பண்ணினா அந்த நாம அவனை காப்பாத்தாமல் எப்படி இருக்கும்? மோட்சத்துக்கு கூட்டின்னு போகும், வைகுண்ட பதவி கொடுக்கும், கைலாச பதவி கொடுக்கும்னு மட்டும் நாங்க சொல்லலேங்கிறார். வாழ்க்கையில வேணுங்கிறது எல்லாமும் கொடுக்கும். சுவாமி தபோவந்த சொல்வார், இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணுமோ இல்லையோ அப்படிமார். இங்கேயும் கொடுக்கும் அங்கேயும் கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு கவலை இல்லாத ஆனந்த நிலையில வாழ வைக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. ஒரே அடியாக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் இல்லாட்டா கூட அவகாசம் கிடைக்கிறத குழந்தைகள் அவசியம் லீவு நாட்கள்லயாவது சத் சங்கத்துக்கு அவ போகணும். அதை பெற்றோர்கள் என்ஷூர் பண்ணணும்.